இதேவேளை கடந்த 72 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற 19 வீதி விபத்துகளில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ரம்போடை நீர்வீழ்ச்சி பகுதியில் வீழ்ந்து 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா சென்ற இளைஞர்களே இன்று பிற்பகல் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மத்துமகம ராகம பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 29 வயதான இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மீட்கப்பட்டுள்ள 2 இளைஞர்களின் சடலங்களும் பிரேத பரிசோதனைகளுக்காக கொத்மலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி புன்னை நீராவி பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் வீட்டிற்கு அருகில் உள்ள காட்டு பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த பெண் நேற்றிரவு கொலை செய்யப்பட்டு அவரின் சடலம் கிணற்றுக்குள் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சடலத்தின் கழுத்தில் வெட்டு காயங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 35 வயதுடைய பெண் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நாளை நடத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிடுகின்றனர்.